வணக்கம். நம்ம பதிவு போட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு கொஞ்சம் வேலை இருந்தனால போட முடியல. சரி, இப்போ நம்ம யம பயம். யமனை கண்டா எல்லாத்துக்கும் பயம். ஆமா, அதுவும் வயோதிக காலம் வந்தா ரொம்ப பயம். யமன்னா படமே மீச வச்சு பெரிய கதாயுதத்தை வச்சு கையில ஒரு பாசக்கயிறு வச்சு பெரிய எரும மாட்டுல ஏறிட்டு அப்படி வருவார். அப்படித்தான், இதுதான் இந்து சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய யமன். யமன் யாரு அப்படின்னா, அவர் பேர் யம தர்மராஜா. யமன் சொல்றது அவர் பேர், முழு பேர் யம தர்மராஜா. தர்மராஜானா அவர் தர்மத்தின் வழியில செல்லக்கூடியவர். அப்போ அவரு பயங்கரமானவரா, நம்ம நினைக்கிற மாதிரி பயப்படக்கூடியவரா அப்படின்னா அது இல்லவே இல்லை. யமன் யம தர்மராஜா அவர் யாரும் பயப்படுற அளவுக்கு கொடூரமானவர் கிடையாது. அவர் நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்க போறாரா? இல்லை. நம்ம செஞ்ச பாவங்கள் நம்மளுடைய இறப்பை டிசைட் பண்ணுது. நம்ம என்ன பாவம் செய்யறோமோ, அந்த வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள் செய்யறோமோ அந்த பாவங்கள் தான் நம்மளுடைய இறப்பை உறுதி பண்ணுது, நிர்ணயிக்குது. கரெக்டா சொல்லணும்னா நிர்ணயம் பண்ணுது. ஒருவர் இப்படிதான் இறக்கணும் அப்படின்னு எந்த ஏட்டிலையும் கிடையாது. இப்படித்தான் அவர் இறப்பாருன்னு எந்த ஏட்டிலையும் கிடையாது. அப்போ அவர் இறக்குறது எப்படி அப்படின்னா, அவருடைய பாவ புண்ணியத்தை பொறுத்து அவர் இறக்காரு. ஒருவருடைய இறப்பு ஒரு நொடி பொழுதுல இருந்தா அவர் பாவம் கம்மியா செஞ்சிருக்கார். இறக்குறது உறுதி. இந்த பூமியில பிறந்தவர் அனைவரும் இறப்பது உறுதி, அது சித்தர்களை தவிர. ஏன்னா அவங்க சமாதி நிலை அடைஞ்சிருந்தாங்க. இந்த உடம்ப போட்டுட்டு ஆத்மாவை கொண்டு போயிருந்தாங்க. நினைச்ச நேரம் உடம்ப போடுறாங்க, போறாங்க, நினைச்ச நேரம் உள்ள வராங்க. இது இந்து சாஸ்திரங்கள் படிச்சா தெரியும், சித்தர்கள் புராணங்கள் படிச்சா தெரியும். ஆனா நம்ம சித்தர்கள் கிடையாது. நமக்குள்ளேயும் அதுக்குள்ள சக்தி இருக்கு. எல்லா மனிதர்களுக்குள்ளும் சித்த சக்தி இருக்கு. அதான் இறை சக்தி இருக்கு. இறைவனை அடையக்கூடிய, இறைநிலை அடையக்கூடிய, இறைவனன் சொல்றதை விட இறைநிலை, இறைவனுக்கு என்னென்ன சக்தி இருக்கோ அவ்வளவு சக்தியையும் அடையக்கூடிய தன்மை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கு. இதைத்தான் இந்து மதம் போதிக்குது. ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இறைவன் என்னென்ன லீலைகள் செய்கிறாரோ, என்னென்ன சக்திகள் படைச்சு என்னென்னலாம் செய்யறாரோ அவ்வளவு சக்தியும் ஒவ்வொரு மனிதர்களும் இருக்கு. ஆனா அதை நம்ம உருவாக்குறது இல்லை. அதுக்குள்ள டைம் பத்தாது நமக்கு. ஏன்னா நம்ம பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை தேடி நம்ம போகல. அது சித்தர்கள் போய்க்கிருக்காங்க. அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க. நிறைய சித்தர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. சாதாரண மனிதர்கள் அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையில பணத்தை தேடி, உறவை தேடி, பாவத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள் அதுதான் நம்ம இழப்பை டிசைட் பண்ணுது, உறுதி செய்து, நிர்ணயம் செய்யுது. அப்போ அந்த இறப்பு எப்படி, யமர தர்மராஜா இறப்ப அதை செய்யலை. இவனை அடிபட்டு கொல்லணும், இவனை அடிச்சு கொள்ளணும், இவனை விஷம் ஊத்தி கொள்ளணும், இவனை தூக்கு வச்சு கொள்ளணும், இல்லை இவனை அள விட்டு கொள்ளணும், அள வைத்து கொள்ளணும் அப்படின்னு அவர் செய்யறது கிடையாது. நம்ம தான் செய்யறோம். அவர் அந்த காலகட்டம் வந்தோடனே கூட்டு போறார். அதுக்கு அவங்களுக்கு அடியாக்கி இருக்காங்க, கூட்டு போறாங்க, யமலோகத்துக்கு கூட்டு போறாங்க. அவர் அங்க போனோன்னா அவங்க செஞ்ச பாவத்துக்கு தகுந்த மாதிரி தர்மர்னா யாரு? நியாயமாக உள்ளவர், நீதி நேர்மையாக உள்ளவர், அரசர். அப்போ அவர் அதுக்குள்ள பலனை கொடுக்காருன்னு சொல்லி இந்து சாஸ்திரம் சொல்லுது. அப்போ யமனை பார்த்து யாரும் பயப்படணுமா? அவர் படத்தை வச்சு பயப்படணுமா அப்படின்னா அவர் கிடையாது. அவர் ரொம்ப நியாயமான ஒரு மனிதர்.
நம்ம செஞ்ச பாவத்துக்கு அவரு என்னென்ன இதுன்னு அவரு தண்டனைய கொடுக்காரு, மேலோகத்துல கொடுக்காரு. அது வேற விஷயம். சரி, இப்ப இங்க நமக்கு தண்டனை கொடுக்கறது யாரு? இப்போ நமக்கு அடிபடுது, அதாவது வாழ்ற காலத்துல ஏகப்பட்ட நோய்களுக்கு அவதிப்படுறோம், ஏகப்பட்ட துன்பங்கள் அவதிப்படுறோம். அப்படின்னா அது எப்படி வருதுன்னா நம்ம பாவ புண்ணியம் தான், அதுவும் பாவ புண்ணியம் தான். அதுக்குதான் தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு அப்படிம்பாங்க. நமக்கு பெரிய துன்பம் வர்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம புண்ணியம் வந்து நம்ம காப்பாற்றும். பாவங்கள் ஓவராகி அந்த காலகட்டம் வரும்போது, நம்மளை தாக்க வரும்போது நம்மளுடைய புண்ணியங்கள் வந்து தெய்வ ரூபத்துலன்னு சொல்றது மனித ரூபத்துல பல நம்ம, ஏன்னா எனக்கு 63 வயசு ஆயிட்டு, என்னுடைய இறப்பு அப்படிங்கிறத விட என்னுடைய துன்பங்கள், துயரங்கள், நான் சந்திச்ச துன்பம், துயரம் எல்லாம் பயங்கரமான துன்பங்கள், துயரங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இறப்பின் இறுதி கட்டத்து வரைக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன், பல தடவை போயிட்டு வந்திருக்கேன். ஆமா. அப்போ என்னைய இந்த நிலைமைக்கு கூட்டு வந்தது யாரு அப்படின்னா என்னுடைய புண்ணியங்கள். முன்தா பிறகு செஞ்சிருக்கலாம், இல்லை இந்த சைடு. அதுதான் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் தான் அதை வந்து உறுதி செய்யுது. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலைய எல்லாமே, நல்ல உறவு கிடைக்கணும், நல்ல நண்பர்கள் கிடைக்கணும், நல்ல நட்புகள் கிடைக்கணும், நல்ல சொந்தங்கள் கிடைக்கணும்னா நம்மளுடைய தெருவில் ஒரு இடத்துல இருக்கும். அப்போ அங்க நல்ல நல்லவங்க நம்ம பார்க்கணும், நல்ல நல்லவங்க கூட சேரணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய சிந்தனை. அதுதான் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னாரு, நீ எதாய் நினைக்கிறாயோ அதாய் ஆவாய். நீ என்ன நினைக்கிறோ அது மாதிரி ஆவ. நீ என்னை கும்பிடு, எனக்கு பூஜை பண்ணு, எனக்கு தேங்காய் பழம் விட அப்படிலாம் அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, நீ எதாய் நினைக்கிறாயோ அதாயா, உன்னுடைய உன்கிட்ட எல்லா ஆட்களும் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நம்ம வந்து துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், நோய்ங்கிறதே பாவம். ஒரு காய்ச்சல் வருதுன்னா அவன் ஏதோ பாவம், சின்ன பாவம், அதுதான் அது கழியுது. என் நோய் என்னை அளவிட்டு செல்கையில், என் பாவத்தில் ஒன்று என்னை விட்டு சென்றதாக மகிழ்ச்சி கொள்வேன். இதுதான் தத்துவம். என் நோய் என்னை அளவிட்டு செல்கையில் என் பாவத்தில் ஒன்று என்னை விட்டு நீங்கியதாக மகிழ்ச்சி கொள்வேன். அப்போ நம்ம நோய் வந்து நம்மளை வருது அப்படின்னா பாவம் தான் நம்மளை நோக்கி வருது. அந்த நோய் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா புண்ணியம் தான் அந்த நோயை வெளியே விரட்டுது. அப்போ மகிழ்ச்சி, பாவத்துல ஒண்ணு கழிஞ்சிட்டியா, சந்தோஷம். பல உதாரணங்கள் சொல்லலாம். ஆமா, பொண்டாட்டியை ஏசிட்டு வெளியே போவோம், முள்ளு குத்துவோம். அப்போ முள்ளு வந்து நம்ம காலை பத்தா குத்துது, அந்த பாதையில் 1000 பேர் போவான், அவனை குத்தாது. கரெக்டா நம்ம காலில் தான், நம்ம தான் அதில் போய் மிதிக்கும். அப்ப அது ஒரு பாவத்தோட விளைவு. சின்ன சின்ன துன்பங்கள் வர்றது எல்லாம் பாவத்தோட விளைவு. அவன் பிள்ளை நம்ம சொல்படி கேட்க மாட்டேங்கி அப்படின்னா அது ஒரு பாவம். நம்ம தாய் தாகப்ப சொல்ல நம்ம கேட்டிருக்க மாட்டோம், காது கொடுத்து வாங்கியிருக்க மாட்டோம். இப்ப நம்ம பிள்ளை நம்ம சொல்ல கேட்காது. ஆமா, விறகடிச்ச கம்பு விறகு மேலம்பாங்க. அப்போ வந்து யம தர்மராஜா அப்படிங்கிறவர் வந்து நம்மளை வந்து தூக்கு போட்டு கொள்ள, விஷம் குடித்து கொள்ள, இதெல்லாம் அவரு செய்யலை. நம்ம பாவம், நம்ம இறப்பை நம்ம டிசைட் பண்றோம். ஒரு நாள்ல, ஒரு நொடி பொழுதுல ஒருத்தருடைய இறப்பு வருதுன்னா அவர் வந்து புண்ணியம் செய்தவர். இறப்பு வந்து ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம், பல ஆண்டுகள். இன்னைக்கு செத்துவாங்க, அவன் நடக்க முடியாம கிடக்கான், இன்னைக்கு செத்துவான் அப்படிம்பாங்க. ஆனா அவன் கிடப்பான். ஒருத்தன் வாயில சோத்தை கொடுப்பான், ஒருத்தன் பீமூத்திர தள்ளுவான், ஈஸி சட்டை வச்சு தள்ளிக்கிட்டே போவான், இல்ல படுக்கையிலே கிடப்பான், படுக்கையில வச்சு அடிக்கிட்டே கிடப்பாங்க. அப்படி ஓடும், 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், இப்படியே ஓடும். இது என்ன அப்படின்னா அவங்க மண்ணில் செஞ்ச பாவத்தை பயங்கர பாவம் செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம்.
மண்ணில் செஞ்ச பாவத்தை மண்ணிலே கழிக்காங்க, நரகத்திலேயே வாழ்றாங்க. ஒவ்வொரு நாளும் நரகமாக இருக்கும். இதுதான் பாவத்தோட விளைவு. இறப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் ஒரு நொடி பொழுதுல நடந்தா அவர் தான் புண்ணியவான். ஒரு வாரம் 10 கடந்து செத்து போறாரு, அவர் கொஞ்சம் பாவம் செஞ்சவர். ஒரு மாசம் படுத்து கடந்து செத்து போறாரு, அவரு அதோட கொஞ்சம் பாவம் செஞ்சவர். 6 மாதமா கடந்து அது கொஞ்சம் பாவம் கொண்டு. 1 வருஷமா கிடக்காரு, அது கொஞ்சம் பாவம். ஐயா 5 வருஷமா கிடக்காரியா, அது அதை விட பெரிய பாவம். 10 வருஷமா இருக்காரு, அது அதோட பெரிய பாவம். ஆனா அந்த பாவத்துல அதை பார்க்காங்கல்ல உறவு, அவங்க அதை விட பெரிய பாவம் செஞ்சவங்க. இது வந்து எழுதப்படாத உண்மை. பல சித்தர்கள் பல வாக்கியத்துல எழுதியிருக்காங்க. ஆனா நமக்கு வந்து அது புரியாத பாஷையில இருக்கலாம், புரியாத பாஷையில இருக்கலாம். ஒவ்வொருத்தர் இந்த சொல்றாங்க, வாசித்து சொல்றாங்க, அதெல்லாம் கேட்க. நான்லாம் நிறைய இதெல்லாம் படிச்சது கிடையாது, தமிழ்லாம் அவ்வளவு ஞானம்லாம் கிடையாது. இது வந்து என்னுடைய அனுபவம். நான் மருத்துவ ஞானம் பெற என் உடலே எனக்கு ஆரம்ப பாடசாலை. என் உடம்பு தான் எனக்கு மருத்துவ தொழிலுக்கு நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதே மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கை. இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன், என்னுடைய கருத்துக்களை சொல்றேன்னா என்னுடைய வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்கிடாததும் அவங்கவுங்க விஷயம். அதாவது துன்பம் வரும் வழி அறிந்தால் இன்பம் பெறுவது எளிது. துன்பம் வர்ற பாதையை, நம்ம வீட்டுக்குள்ள துன்பம், கஷ்டம், துயரங்கள் இதெல்லாம் வர்ற பாதை நமக்கு தெரியும். நம்ம யாருக்கு பாவங்கள் செஞ்சோம், யாரை துன்பப்படுத்தினோம், யாரை அளவிட்டோம், யாரு கதற விட்டோம், நம்மால யாரெல்லாம் வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம உணரணும். உணர்ந்து நம்ம அதுல இருந்து வெளியே வந்தோம். மறுபடியும் அவங்களுக்கு பாவம் செய்யாம, எவருக்குமே பாவம் செய்யாம அதை விட்டு நம்ம வெளியே வந்தோம்னா நம்ம அந்த துன்பம், நம்ம வீட்டுக்குள்ள வந்த துன்பம், துயரம் எல்லாம் படிப்படியா குறையும். மருந்து மாத்திரை இல்ல நண்பர்கள் உதவி செய்யறாங்க, இல்ல உறவுகள் உதவி செய்யுது, இதெல்லாம் ஒரு மாயை. அது எப்படி சொல்றது அப்படின்னா, என் நோயை மருத்துவராலோ மருந்துகளாலோ குணமாவதில்லை, அதெல்லாம் மாயை. நோயே ஒரு மாயை தான். நோய் வருது அப்படின்னாலே அது ஒரு பாவத்தோட விளைவு. சின்ன பாவம் சின்ன நோயா வருது, பெரிய பாவம் பெரிய நோயா வருது. அது குணப்படுத்துறதுக்கு மருந்து வருது, அது புண்ணியம். அப்போ நோய் பாவம், மருந்து புண்ணியம். அப்போ புண்ணியம்ங்கிறது வந்து மருந்து வந்து குணமாக்குது. ஆனா மருந்தோ மருத்துவரோ நம்ம நோயை குணமாக்கவில்லை, நம்ம புண்ணியம் தான் குணமாக்குது. அது மாதிரி நம்ம கீழே விழுந்துட்டோம். நான் தவறி விழுந்த பொழுது என் நண்பர்கள் தூக்கி விட்டார்கள் என்பது மாயை. நண்பர்கள் ரூபத்துல வந்து என்னுடைய புண்ணியம் தான் என்னைய தூக்கி விடுது. அது துரோகி என்னை தள்ளிவிட்டான் அப்படிங்கிறது மாயை. துரோகிங்கிறது நம்மளுடைய பாவம். பாவம் வந்து துரோகி ரூபத்துல வந்து தள்ளி விடுது. அப்ப நம்ம புண்ணியம் வந்து நண்பர் ரூபத்துல, அதாவது உறவு ரூபத்துல, நண்பர் ரூபத்துல, யாரோ ஒரு மனிதர் ரூபத்துல வந்து நம்மளை தூக்கி விடும், அது புண்ணியம். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் பாவங்கள் செய்யறோமோ அவ்வளவு தூரம் துன்பத்தை, துயரத்தை பல ரூபத்துல, அது இந்த ரூபம் அந்த ரூபம்னு கிடையாது, பல ரூபத்துல நம்ம அளவிடுது. புண்ணியம்ங்கிறது பல ரூபத்துல நம்மளை காப்பாத்துது. இதுதான் உண்மை. அப்போ யம தர்மராஜா நம்மளுடைய கடைசி காலத்துல நம்மளுடைய இறப்பை வந்து அவரு உறுதி செய்யறது கிடையாது. நம்ம தான் நம்மளுடைய இறப்பை உறுதி செய்யறோம். புண்ணியம் செஞ்சோ பாவம் செஞ்சோ அதுக்கு அந்த மாதிரி இறப்பை உறுதி செய்யறோம். அதை உணரணும் முதல்ல. இதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் பெரிய பெரிய நோயெல்லாம் நமக்கு கொடுக்கிறார். அதை நீங்க தெரியணும் அப்படின்னா நான் உள்ள ஒரு பதிவு போட்டிருக்கேன், சனீஸ்வர பகவானை பத்தி ஒரு பதிவு போட்டிருக்கேன். ஈஸ்வரர் அவர் பெரிய ஆளு,
அவருடைய குணதிசயங்கள் எல்லாத்தையும் அவர் ஒரு பதிவுல போட்டிருக்கேன், உள்ள பாருங்க, அது பார்த்தாலும் தெரியும். அப்போ யம தர்மராஜா, இந்த பதிவுல வந்து யம தர்மராஜா வந்து பெரிய வில்லன் கிடையாது, அவர் தர்மராஜா. அவர் வந்து நம்மளுடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தர்மத்தை கொடுக்கிறார். நமக்கு ஒரு துன்பத்தையோ இன்பத்தையோ கொடுக்கிறார், அவ்வளவுதான். அது இறப்புல கொடுக்காரு அப்படின்னு சொல்லி அவர் இறப்புக்கு அப்புறம் தான் அவர் உள்ள வாராரு, இறக்க வச்சு பிறகு உள்ள வாராரு. அதனால யம தர்மராஜா வந்து பயங்கரமான ஆள் கிடையாது, அவர் தர்மர். புரிவோம் தெரிவோம். நம் ஆரோக்கியம் நம் கையில், நம் வாழ்க்கை நம் கையில், எல்லாமே நம்ம கையில தான். வாழ்க்கைய நிச்சயம் பண்றது, இறப்ப நிச்சயம் பண்றது, பிறப்ப அடுத்த ஜென்மத்துல ஒரு இருக்கு, அது பிறப்ப நிச்சயம் பண்றது நம்ம தான். அடுத்த ஜென்மத்துல ஜாதக பலனை எழுத போறது நம்ம தான். இந்த இதுலதான் எழுதியிருக்கோம், நம்ம அடுத்த பிறவியோட ஜாதகத்தை இந்த பிறவியில தான் நம்ம எழுதியிருக்கோம். இன்னொன்னு சொல்லுவோம், இந்த பிறவியில் விட்டு சென்ற ஒரு தேடல் இருக்கும். நான் வந்து பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பிறவியில நான் தேடிக்கிட்டு இருப்பேன், இல்ல இறைவனை தேடிக்கிட்டு இருப்பேன், இல்ல வேற பணத்தை தேடிக்கிட்டு இருப்பேன், புகழை தேடிக்கிட்டு இருப்பேன் இந்த பிறவியில. ஆனா அதெல்லாம் எனக்கு கிடைக்காம போயிடும். ஏன்னா யாருக்கும் அதெல்லாம் கிடைக்கும், கிடைக்காதுன்னு சொல்லணும். நிறையாவது கிடைக்காம செத்து போறோம். 100ல 1, 2, 5, 10 பேர் வேணா அதை கிடைக்கலாம், மற்ற எங்க போறோம் கிடைக்காது. இப்ப இந்த ஜென்மத்துல தேடல் முடியாம போயிருது, ஆனா அடுத்த ஜென்மத்துல அதே தேடலை ஆரம்பிப்போம் ஏதோ ஒரு வழியில. இந்த பிறகுல சயின்டிஸ்டா நான் ஆகணும்னு சொல்லி தேடிக்கிருக்கேன். நான் இறந்துட்டேன், ஏதோ ஒரு இதுல இறந்துட்டேன், கொஞ்சம் வயசா இறந்துட்டேன், இல்ல வயசான பிறகு இறந்துட்டேன். அதெல்லாம் தேடலாம் எனக்கு கிடைக்கல. அடுத்த ஜென்மத்துல நான் அதை மறுபடியும் தேடுவேன், அதே பாதையில போவேன். இது பல இதுல நடந்திருக்கு. ஆமா, அது பல இதுல நடந்திருக்கு. அவன் செய்யற தொழிலுக்கும் அதுக்கு சம்பந்தமே இருக்காது. திடீர்னு பார்த்தா அந்த தொழில போய் அதை போய் தேடிக்கிருப்பான். ஏன்டா இங்க வந்தோம், எதுக்குடா இதை செய்யறோம், அவனுக்கு தெரியாது. ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் நிகழ்வுகள் நிறைய வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கேன். எனக்கே அப்படித்தான். நான் இந்த இதுக்கு வரணும்னு எனக்கு சம்பந்தமே கிடையாது. நான் பார்த்த தொழில் வேற. அப்ப நான் முந்தின ஜென்மத்துல ஏதோ தேடி இருக்கேன், அது இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு 40 வயசுக்கு மேல அதை மறுபடியும் எனக்கு பகவான் தேடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. ஆமா, அதனால எல்லாமே நம்மளுடைய கையில தான் இருக்கு. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். இது போன்ற பாவத்தினால அவதிப்பட்டு இருக்கிறவங்க இதுல இருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது, அப்படி தவிச்சுக்கு இருக்கிறவங்க எப்படி வெளியே வர்றது, 10 பைசா செலவில்லாம, எந்த பூஜை பரிகாரம் தகடு வைக்காம, எதுவும் செய்யாம, எந்த கோயிலுக்கு செல்லாம, எந்த பூஜையும் செய்யாம, நம்மளே நம்மளுடைய பாவங்களை எப்படி போக்குறது? ஏன்னா நம்மளுடைய மனித ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம தான் பாவம் செஞ்சோம், அந்த பாவத்தை போக்குறதுக்கும் ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கு. அதை எப்படி போக்குறதுங்கிறத பதிவு போட்டிருக்கேன், அதுல பாருங்க. தெரியலைன்னா என்னுடைய செல் நம்பருக்கு அழைச்சி பேசுங்க, நான் உங்களுக்கு கத்துத்தாரேன் அது எப்படி போக்குறதுன்னு. நேரில் வாங்க கத்துத்தாரேன். நன்றி. மேலும் பார்ப்போம். நன்றி.